الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் பெற்ற ரமலான் மாதத்தில் 26 தராவீகளை நிறைவு செய்து குர்ஆனில் 29 ஜுசுக்களை செவியேற்று ரமலானுடைய கடைசி கட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்திற்கு கண்ணியம் கொடுத்த நபர்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. எஞ்சிருக்கக்கூடிய இன்னும் சில தினங்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூறா. முத்தஃபிஃபீன் என்று சொன்னால் மிகவும் சிறிய அளவில் ஏமாற்றுவது, மிகவும் சிறிய அளவில் ஏமாற்றக்கூடியவர்களுக்கு, மிகவும் சிறிய அளவில் எடையில் நிறுத்தலில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று துவங்குகிறான். அது என்ன மிகச் சிறிய அளவில் ஏமாற்றக்கூடியவர்களுக்கு கேடு என்று சொன்னால், அதாவது முதல்ல ஏமாத்துறதே மிகச்சிறிய அளவில் தான் ஏமாற்ற முடியும். 1 கிலோ எவ்வளோ அரை கிலோ ஏமாற்ற முடியுமா? அவ்வளோதான் ஏமாற்ற முடியும். ஒரு 50 கிராம் தான் ஏமாற்ற முடியும். அது ரொம்ப, அதாவது முத்தஃபிஃபீன் என்பதில் உள்ள தஃபீஃப் அப்படின்னு சொன்னால் அற்பமான சிறிய அளவுன்னு அர்த்தம். இந்த அற்பத்தனமாக தான் ஏமாத்தலான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் குறைச்சாதான் அவருக்கு நிம்மதி வரும். அந்த மாதிரி குறைந்த அளவில் தான் ஏமாற்ற முடியும், மோசடி செய்ய முடியும். எடையில் மோசடி செய்வது, இது எதுவாக இருந்தாலும் சரி, நிறுத்தலில் மோசடி செய்வது, குறைந்த அளவில் தான் மோசடியை செய்ய முடியும். அல்லாஹ் அதைதான் சொல்லிட்டு சொல்றான், குறைந்த அளவில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கே வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று சொன்னால், அதிக அளவில் ஏமாற்றக்கூடியவர்களுக்கு என்னவிருக்கும் என்பதை நாமே சிந்தித்துக் கொள்ளலாம். ஒரு செய்தி. அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ஏமாற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் விளக்குறான். அதுதான் ரொம்ப, அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன். ஏமாத்துறாங்களே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மக்களிடம் அவர்கள் அளந்து நிறுத்து வாங்கினால், பிற மக்களிடம் அளந்து நிறுத்து வாங்கும் பொழுது யஸ்தௌஃபூன், அதை நிரப்பமாக வாங்குகிறார்கள், நிறைவாக வாங்குகிறார்கள். ஆனால் வைதா காலூஹும் அவ்வசனூஹும், மற்றவர்களுக்கு நிறுத்து கொடுக்கும் பொழுது, அளந்து கொடுக்கும் பொழுது, யுக்ஸிரூன், அந்த அளவில் நிறுத்தலில் குறைவு செய்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க பிற மக்களிடத்தில் வாங்கும்போது என்ன செய்யறாங்க? கரெக்டாக வாங்குறாங்க. இஸ்தௌஃபூன் அப்படின்னா நிறைவாக. 1 கிலோன்னா நல்லா போடு, நிரப்பமா போடு அப்படின்னு ஒரு பழத்தை தூக்கி வைப்பாங்க. இப்படி மற்றவங்க கிட்ட வாங்கினா என்ன நினைப்பாங்க? நம்மளை ஏமாத்திடக்கூடாது. 1 கிலோ கரெக்டாக எடை போட்டானா, 1 லிட்டர் கரெக்டாக இருக்கா, பால்காரன் பால் ஊற்றிட்டு போனால் எடை போட்டு பார்ப்பாங்க, நிறுத்து பார்ப்பாங்க, அளந்து பார்ப்பாங்க கரெக்டாக. மற்றவர்களிடத்தில் வாங்கும் பொழுது கிளீனா வாங்கணும், நம்மளை யாரை ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற இவங்க மற்றவங்க ஏமாத்துவாங்க.
அதாவது தனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். மற்றவங்களை ஏமாத்தலாம், ஆனால் தன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாது. தன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்றது கரெக்டு தான், ஆனால் நாமளும் பிறரை ஏமாற்றக்கூடாது இல்லையா? இந்த ஏமாற்றுக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவங்க மற்றவங்களை ஏமாத்தவங்களை தவிர நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆனால் மற்றவங்க கிட்ட அணுகுமுறை நேர் மாற்றமாக இருக்கும். இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நீங்க வாங்கும் போது என்ன நினைக்கிறீங்க? உங்களை யாரை ஏமாத்திடக்கூடாது, கரெக்டாக இடம் போட்டிருக்கானோ குறைச்சிட்டானோ அப்படின்னு மனசு துடிக்குத, நம்மளை ஏமாத்திடுவானோன்னு பயப்படுறீங்களே, எடையை பார்க்குறீங்க, எடை மிஷினை பார்க்குறீங்க, மேக்னெட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்களே. இதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். மற்றவங்க கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுறவங்களா தான் நினைப்பாங்க. பாரிஸில் போய் ஹோல்சேலில் வாங்கும் போது நம்மளை ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் ரீட்டைலாக வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் ஏமாத்தலாமான்னு கேட்குறான். இது போன்ற பல இடங்கள் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு ஆயத்தில் வருது, அல்லாஹ் தஆலா பயப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சூரத்துன் நிசாவினுடைய துவக்க வசனம் ரொம்ப வித்தியாசமானது. பொதுவாக குர்ஆனில் ஒரு செயல் ஒரு ஆயத்தில் ஒரு முறைதான் இருக்கும். தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஒரு ஆயத்தில் எத்தனை தடவை இருக்கும்? ஒரு தடவை தான் இருக்கும். ஜகாத்தை வழங்குங்கள் ஒரு ஆயத்தில் ஒரு தடவை தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்ற வார்த்தை மட்டும் குர்ஆனில் ஒரு ஆயத்திலே எத்தனை தடவை இருக்கும்? 2 தடவை இருக்கும், 3 தடவை கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அச்சம் அவ்வளவு முக்கியம். இந்த சூரத்துல் நிசாவினுடைய ஃபர்ஸ்ட் ஆயத்து இருக்கு பார்த்தீங்களா, இது நிக்காவினுடைய குத்பாலையும் ஓதப்படும். யா அய்யுஹன் நாஸ் தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்ட மாதிரி நிக்கா குத்பால உட்கார்ந்த மாதிரியே இருக்கும். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். திருப்பி வத்தகுல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் தகூ, இத்தகூனா அல்லாஹ் அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் எடுத்த எடுப்பிலேயே சொல்லிட்டு திருப்பியும் சொல்றான் அல்லாஹ் அஞ்சுங்கள். இப்போ அல்லாஹ்வை அஞ்சுவது எவ்வளவு முக்கியம் என்றால் ஒரு ஆயத்தில் 2 தடவை சொல்லுவான். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த 2வது தடவை சொல்கிறான் பாருங்க அல்லாஹ்வை அஞ்சுங்கள்னு, அது ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறான். அது என்ன? வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி, யாரை முன்வைத்து நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். என்ன சொல்றான் அல்லாஹ்? யாரை முன்வைத்து நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க கேட்குறீங்க, அப்போ மட்டும் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையான்னு நீங்க. உதாரணத்துக்கு ஒரு சொல்ல பாருங்க, ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு 20,000 வாங்கிட்டு போனார். 2 மாசத்துக்கு தந்துடுறேன் பாயின்னா சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி 2 மாசத்துக்கு தந்துடுறேன்னு 20,000 வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன செய்யல, கொடுத்த 20,000 வரல. இப்போ நம்ம என்ன செய்வோம்? அல்லாவோட பயம் இருக்கா? கொஞ்சமாக அல்லாவோட பயம் இருந்தால் இப்படி செய்வியாட? 2 மாசத்துல தரன் வாங்கிட்டு போய் 2 வருஷம் ஆச்சு, அல்லாவை பயப்படுறா அப்படின்னு உபதேசம் செய்வீங்களே, அந்த அல்லாவை நீங்க எப்போ பயப்படுவீங்கன்னு கேட்குறான். அதான் நீங்கள் கேட்கிறீங்க, உங்களுக்கு வர்றதை கேட்குறீங்களே அல்லாவை வச்சு, அல்லாவுடைய பேரை சொல்லி, அந்த அல்லாவை நீங்களும் பயப்படுங்களேன்றான். ஏன் அப்படின்னா இவர்கிட்ட 20,000 வாங்கிட்டு போய் எத்தனை நாளாகி தரல? 2 வருஷமாகி தரல. இப்போ உபதேசம் செய்யறாரு அல்லாவுடைய பயம் இல்லையான்னு. இந்த ஆளு இன்னொரு ஆளுகிட்ட 2 லட்சத்தை கடன் வாங்கி 5 வருஷமாச்சு இன்னும் தரல. உனக்கு வர வேண்டிய 20,000 வரலன்னு அல்லாவுடைய பயம் இல்லையான்னு கேட்கிற. நீ 2 லட்சம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்க இன்னொருத்தங்கிட்ட, அந்த அல்லாவை நீ எப்ப பயப்படுவ? அப்போ உனக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம். நீ கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை இன்னும் கொடுக்கலையே, 5 வருஷம் ஆயிடுச்சு தரலையே, அப்ப அல்லாஹ் பயப்படல. இவருக்கு வர வேண்டியது வரல 20,000, 2 வருஷம் ஆச்சு. அல்லாவோட பயம் இருக்கா? உனக்கு இருக்கா? சிந்தின்றான். நீ உனக்கு வர வேண்டியது இது வரைக்கும் பார்க்கலாம். கணவன் மனைவியை பார்த்து அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்வாங்க.
அந்தம்மா உங்களுக்கு அல்லாவோட பயம் இருக்கா? இப்படி மற்றவங்க யாரை பார்த்தாலும் அடுத்தவனுக்கு நசீஹத்து, அடுத்தவனுக்கு இறையச்சமே இல்லையே, அல்லாவுடைய பயம் அவனுக்கு இல்லையே, அல்லாவுடைய பயம் இவனுக்கு இல்லையே. அல்லாஹ் சொல்றான் உனக்கு இல்லையே, நீ அல்லாஹ்வை விடு. அடுத்த நபர்கள்ட்ட கேட்கும் போது எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீ செய்ய மாட்டேங்கிற. கணவன் கேட்கிறார் மனைவியை பார்த்து உனக்கு அல்லாவுடைய பயம் இருக்கா? மனைவி கணவனை பார்த்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செய்யலையே, அல்லாவுடைய பயம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அடுத்த நபர்களை பார்த்து கேட்கிற நீங்க அல்லாஹ்வை விடுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதே போன்று இன்னொரு வசனத்துல பார்க்கலாம். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆகிரிஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீஹி. எவ்வளவு அழகா புரிய வைக்கிறான் பாருங்க. ஒரு நியாயமா சிந்திக்க சொல்றான் அல்லாஹ். நீங்களா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஒரு பொருளை வாங்குறீங்க, வாங்கும் போது ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அதே மாதிரிதானே அடுத்த நபருக்கு நினைக்கணும். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல எப்படி சொல்றான் பாருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது யாசகம் கேட்டா, ஒரு மிஸ்கின் வந்து ஏதாவது கேட்கிறாரு, அப்ப நீங்க அவர்களுக்கு தர்மமாக கெட்டு போன பொருள், மட்டமான பொருளை பார்த்து என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. ஒண்ணு இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறதே என்னதுதான் சொல்லுங்க, அதுதான். அப்ப அதை கொடுக்கலாம், அது வேற. அல்லாஹ் சொல்றது என்னன்னா வலா தயம்மமுன தேடி எடுக்கிறது, ஹபீஸ எதுக்கு, துன்ஃபிகூன் செலவு செய்ய, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு, கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதை தேடுறாரு? பழசு கெட்டு போனதா பார்த்து தேடி எடுக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான் உங்ககிட்ட அவரு கேட்டாரு, நீங்க பழசை கொடுக்குறீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வலஸ்தும் பிஆகிரிஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீஹி. உங்களை அல்லாஹ் கொடுக்குற இடத்துல வச்சிருக்கான், அவரை கேட்குற இடத்துல வச்சிருக்கான். கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு பாருங்க. உங்களை கேட்குற இடத்துல வச்சு நீங்க கேட்டு இந்த மாதிரி மட்டமான பொருளத்துக்கு உங்க கையில கொடுத்தா எப்படி வாங்குவீங்க? நீங்க கேட்டுட்டோம், கொடுக்குறாரு. வலஸ்தும் பிஆகிரிஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீஹி. கண்களை மூடிக்கொண்டு தானே வாங்குவீர்கள், வெட்கத்தோடு தானே வாங்குவீர்கள். இதே நிலைமை தானே அவருக்கு இருக்கும்னு கேட்குறான்ல. இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? வீட்டில் கதவை தட்டி, ரமலான் போயிடுச்சு, ரமலான் போன பிறகு ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு அம்மா பசிக்குதுமா ஏதாவது தாங்கன்னு யாராவது கேட்டால், நம்மளும் சரி நம்ம மனைவி அதை விட அம்மாடி எதை தேடுவாங்க? நேத்து மீதமான பழைய சோறு இருக்கா பாத்திமா, பழசு இருக்காரு. ஏன் இப்ப கைமா போட்டு சுட சுட ஒரு மக்ரோனி செஞ்சீங்களே, கைமா போட்டு சேமியா செஞ்சீங்களே, அதை கொடுக்க மனசுமா வரவே வராது, வரவே வராது. நேத்து உள்ள பழைய சோறு. அல்லாஹ் அதான் சொல்றான், உங்களை கொடுக்கிற ஸ்டேஜில் வச்சிருக்கிறனே, நீங்க மட்டமானதான் கொடுக்கணும். என்னங்க ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா கூட, ஒரு 50 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா கூட இப்படி எடுக்கும்போது என்ன செய்யறாரு? அந்த 10 ரூபால புது நோட்டை உள்ள வச்சுக்கிட்டு பழைய நோட்டை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், கொடுக்கணும்னு வரும்போது இருக்கிறதுலே மட்டமா தூக்கி கொடுக்குறீங்களே, பழைய சொத்தை கொடுக்குறீங்களே, கிழிஞ்சு போனதை கொடுக்குறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? அந்த இடத்துல நீங்க இருந்தா, நீங்க இப்படி கேட்டு உங்களுக்கு யாராவது இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்குன்னு செஞ்சு பார்க்க. இல்லான் துக்மிலூ ஃபீஹி, அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு தானே வாங்குவீங்க. அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கும். இந்த ஆயத்தை எப்போ இறங்குது அப்படின்னா, மதீனாவில் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய சட்டமே என்ன தெரியுங்களா? அதுதான் மதீனாவில் திறக்கப்பட்ட முதல் மதரசா அஸ்ஹாபு சுஃபா. சட்டம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு பசிச்சாலும் அவர்களாக சென்று யாரிடத்தில் என்ன செய்யக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. பசிக்குது சாப்பாடு கொண்டு வாங்க, அவர்களாக சென்று யாரிடத்திலும் எதுவும் கேட்கக்கூடாது. அவர்களாக வந்து தந்தா என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படி சில அன்சாரி தோழர்கள் என்ன செய்வாங்க, எப்பயாவது பேரித்தம்பளத்தினுடைய ஒரு கொலையை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, மஸ்ஜிதுடைய தூண்ல கட்டி விட்டு போவாங்க. இந்த சஹாபாக்கள் வந்து என்ன செய்வாங்க, பெருச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படி ஒரு தடவை ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் மட்டமான பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கட்டிட்டு போயிட்டாரு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், மட்டமானதை கொண்டு வந்து கட்டிட்டு போறீங்களா, கொடுக்கறது நல்லா. இன்னைக்கு இருக்கங்க, நம்ம வீட்டில் 2 ரகம் பேரிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கிறோம். ஒரு பேரிச்சம்பழம் 700 ரூபா 800 ரூபா ரேஞ்சில் ஒரு 4 கிலோ வாங்கி வச்சிருக்கோம், 2 கிலோ வாங்கி வச்சிருக்கோம்னு வைங்க. ஒரு 200 ரூபா 150 ரூபால
ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். ஒருத்தங்க வந்தாங்க, மிஸ்கின்லாம் இல்லை, ஒரு கண்ணியமானவங்களே வச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் சொல்கிறோன்னு வைங்க, பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டை கொண்டு வந்து என்ன செய்யும் கொடுன்னு சொல்லுங்கள். எந்த பேரிச்சம்பழம் தூக்குவாங்க? 700 ரூபா ரேஞ்சில் உள்ள பேரிச்சம்பழத்தை எடுப்பாங்களா, 200 ரூபா ரேஞ்சில் உள்ள பேரிச்சம்பழத்தை எடுப்பாங்களா? எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க. யாருமே 700ன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கள. இந்த மனசை மாற்றணுங்க. அப்போ கூட ரொம்ப யோசிப்பாங்க, ரிட்டர்ன் நமக்கு வர மாதிரி உள்ள பணக்காரங்க தான் கொடுப்பாங்க. நமக்கு லாபம் இருக்கணும் அப்பெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க. நமக்கு அவரை வச்சு காரியம் நடக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்றான், உங்களை அந்த இடத்துல வச்சு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண் கூட தெரியுது, நல்ல பேரிச்சம்பழம் இருக்கு, கொஞ்சம் மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கு. நீங்க கேட்குறீங்க, அவங்க மட்டமானத்தை கையில் கொடுத்தா உங்க கண் எதை தான் பார்க்கும்? நல்ல பேரிச்சம்பழம் அதை கொடுக்க மாட்டாரு நினைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஏழை நினைப்பான். ஏன் நீங்க மட்டமான தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். இதே போல இன்னொரு ஆயத்தில் வருது, வல்யக்ஷல்லதீன லவ் தரக்கூ மின் கல்பிஹிம் துர்ரியத்தன் லிஆஃபன் காஃபு அலைஹிம். அல்லாஹ் எவ்வளவு அழகா அழகான் பாருங்க. உங்களில் ஒருவர் மரணிக்கிறார், அவர் மரணிக்கின்ற தருவாயில் லிஆஃபன் அப்படின்னா லஈஃப்ல இருந்து வந்தது. லஈஃப்னா எதுக்கு சொல்லுவாங்க? வீக், பலகீனம்னு சொல்லுவாங்க. லிஆஃபன்னா பலவீனமான குழந்தைகளை விட்டு விட்டு மரணிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பலவீனமான குழந்தைகளை இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, இப்பதான் எல்கேஜி, இப்பதான் யூகேஜி, இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட், இப்பதான் 9th ஸ்டாண்டர்ட், இப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டுட்டு உங்களில் ஒருவர் மரணித்தால் எப்படி பயப்படுவீங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு பயம் இருக்கும், எவ்வளவு மனசு துடிக்கும். அல்லாஹ் என் பிள்ளைங்க எல்கேஜி படிக்குது, யூகேஜி படிக்குது, ஆனா நான் மௌத்தா போயிடும் போல தோணுதையா அல்லாஹ். எல்லாம் என் பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியலையா அல்லாஹ், என் பிள்ளைங்களை யார் பாதுகாப்பான்னு தெரியலையா அல்லாஹ். எப்படி பயப்படுவீங்க, எப்படி உள்ள துடிக்கும். அதை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், எனவே நீங்கள் அனாதையின் குழந்தையின் விஷயத்திலும் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வேண்டாம். அனாதை பிள்ளையுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் பயப்படுங்க. அந்த அனாதனை யாருக்கு சொல்லுவாங்க? ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம். அனாதைன்னு யாருக்கு சொல்லுவாங்க? சின்ன குழந்தை இருக்கும் போதே அவங்க அத்தா மூத்தா போயிட்டா அனாதை, அம்மா மூத்தா போயிட்டா என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்லுங்க, அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுக்கு நேர் மாற்றம் சொன்னா, மனிதன் அல்லாத உயிரினத்துல அம்மா மூத்தா போனதான் யாரு? அந்த உயிரினம் என்னது? அனாதை. ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தாய் மூத்தா போயிடுச்சுன்னு வைங்க, அந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுவாங்க? இந்த ஆட்டுக்குட்டி அனாதையா போயிடுச்சுன்னு. ஒரு கன்று குட்டி, ஒரு மாடு அம்மா மூத்தா போயிடுச்சுன்னு வைங்க, அந்த கன்று குட்டி என்ன சொல்லுவாங்க? அனாதை. கடா குட்டி, அந்த ஆண் ஆடு, ஆண் மாடு, காளை, அது மூத்தா போச்சுன்னு என்ன சொல்ல மாட்டாங்க. ஆனா மனுஷன்ல நேர் மாற்றம். அத்தா மூத்தா போனா அனாதை, அம்மா மூத்தா போனா அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்க? காரணம் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு தர்றது யாரு? மனுஷன் இல்ல, அத்தா தான். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? மனைவியை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு தெரியுது. இதுல இருந்து சம்பாரிச்சு கொடுக்குற பொறுப்பு யாருது? அத்தா தான். ஆம்பளைக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்குற பொறுப்பு. ஆனா இது நேர் மாற்றம். மனிதன் அல்லாத எந்த ஜீவராசி வேணா எடுத்துங்க, அந்த குஞ்சுகளுக்கு இறையை கொடுக்குற பொறுப்பு யாருது? தாய். கோழி குஞ்சு எந்த எந்த எது கூடவே போகும்? சேவல் பின்னாடி போகுமா, கோழி பின்னாடி போகுமா? கோழி பின்னாடி தான் போகும். நிறைய பேருக்கு சேவலுக்கு கோழி கூட வித்தியாசம் தெரியாது. இப்படி கேட்பாங்க, உங்க வீட்டு சேவல் எங்க வீட்டுல வந்து முட்டை போட்டா யாருக்குன்னு கேட்பாங்க. சேவல் முட்டையே போடாது. உங்க வீட்டு சேவல் எங்க வீட்டுல இருந்து எப்படி முட்டை போடும்? சரி, நான் சொல்ல வர்றது, அந்த கோழி என்ற அந்த பெண் தான் என்ன செய்யும்? குஞ்சுகளை பாதுகாத்து எல்லா இரணங்களை சேகரித்து தரும். இதே போல நீங்க மாடு எடுத்துங்க, பசுமாட்டோட தான் என்ன செய்யும்? கண்டுபிடி போயிட்டு காளை மாட்டு பின்னாடி போகுமா? போகாது. தாய் தான் பொறுப்பு. ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? பெண் பால் கொடுக்குறதுல தாய், அது பின்னாடியே தான் சுத்தம். அது கடைக்குட்டியோட என்ன செய்யாது? போகாது. கடைசிக்குரிய சொல்ல வர்றது அல்ல என்ன சொல்ல வரான்னா, நீங்க வஃபாத்தாகிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போறீங்க. சம்பாரிச்சு கொடுக்குற பொறுப்புல நீங்க இருக்கிற நீங்க மூத்தா போறீங்க. இப்போ எவ்வளவு மனசு பிடிக்கும். யாரெல்லாம் நான் மூத்தா போயிடும் மாதிரி தெரியுது. யாரெல்லாம்
எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுவாயா இல்ல, என் பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பாயா இல்ல, எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு யார் சோறு போடுவாயா இல்ல அப்படின்னு பயப்படுவீங்களே. அனாதையுடைய விஷயத்துல ஏன் உங்களுக்கு அந்த அலட்சியம்? அனாதைகளை யார் ஏமாத்துறான்னு நினைக்கிறீங்க? அனாதையான குழந்தைகளை யார் ஏமாத்துறா? அண்ணா வெளியில இருந்தெல்லாம் வந்து யாரும் ஏமாத்த முடியாது, வீட்டில் இருக்கிற சொந்தக்காரன் தான் ஏமாத்தும். யாரு? ஆனா அந்த அனாதையுடைய அத்தா மூத்த பேட்டர்ல அப்படி சொந்த அண்ணன் தான் ஏமாத்தும். அந்த அனாதையினுடைய அத்தா இருக்கிற அத்தாவுடைய சொந்த தம்பி தான் ஏமாத்துவான். அண்ணன் பிள்ளைங்க ஆச்சே, அவங்க காசு பணம் ஆச்சே, பயப்பட மாட்டான். தெரியவா போகுது, சின்ன பிள்ளை தானே, அண்ணன் இடத்த கொஞ்சம் ஆட்டையை போடுறது. தம்பி பசங்க ஆச்சே, கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது, என்ன தெரியவா போகுது எவ்வளோ விட்டு போனாருன்னு அப்படின்னு அங்கே கொஞ்சம் இடத்த சேர்த்து கட்டுறது. கேட்டால் இன்னும் எங்கள் இடத்த நீங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஏய் உன்னை கவனிச்சது யாரு, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டது யாரு, அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னது. ஏன்னா சின்ன வயசுல கொஞ்சம் பார்த்தாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அத்தா மௌத்தா போகும்போது எவ்வளோ துடிச்சிருக்கும், என் பிள்ளைங்களை ஏமாத்திடுவாங்களோ, என் பிள்ளைங்களுக்கு யாரு கவனிப்பான்னு. இதே நிலையில் உங்களை வச்சு செஞ்சீங்களே, உங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்கும், நீங்க மௌத்தா போனா எப்படி அழுதுருப்பீங்க, எப்படி துடிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் அவங்க அத்தா துடிச்சிருப்பாரு, இதே மாதிரி தான் அவங்க அத்தா உள்ள படாத பாடுபட்டிருக்கும். என் பிள்ளைகளை யாரை ஏமாத்திடுவாங்களோ தெரியலையே, நான் சொத்தை பெற்று விட்டுட்டு போனா கூட அதை ஒழுங்கா என் பிள்ளை கொடுப்பாங்களான்னு தெரியலையேன்னு எவ்வளவு பயந்து இருப்பீங்க. உங்களுக்குன்னா எவ்வளவு பயம் இருக்கும், அதே பயம் தானே அவங்க அத்தாக்கு இருந்திருக்கும். ஏன் சிந்திக்க மாட்டீங்க, ஏன் ஏமாத்த பாக்குறீங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹதீஸ்ல கூட அழகாக இப்படி வருது, லா துத்இமுஹும் மிம்மா லா தஅகுலூன், நீங்க சாப்பிடாததை என்ன செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களால சாப்பிட முடியாது, அது எப்படி மனசார கொடுக்குறீங்க? ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறதே பழைய சோறு தான், என்ன செய்யல, புதுசாக இதை ஆக்கல. இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்ன செய்யலாம், இப்போ இவரு கொடுக்கலாம், ஏன்னா இவர் சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கு, அதான் இருக்கு. என்ன சொல்ல வரான்னா, உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம், இதை வைக்காதீங்க. உங்க இடத்துல நீங்க வச்சு சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நேரத்திலையுமே. ஹதீஸ்ல எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுங்களா, உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான ஈமான் உடையவராக எப்ப ஆக முடியும் தெரியுங்களா, உங்களுக்கு விரும்புவதை நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்பினால் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவராக ஆகுவீர்கள். உங்களுக்கு விரும்புவதை நீங்க மற்றவங்களுக்கு விரும்பல, உங்களுக்கு எதை விரும்ப மாட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு விரும்புறீங்கன்னா இன்னும் நீங்க முழுசா முஃமின் ஆவலன்றாங்க ரசூலுல்லாஹ். உதாரணத்துக்கு ஒரு சின்ன தவறு நான் செய்யறேன், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், என்ன எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு நினைப்போம். நான் ஒரு தப்பு பண்றேன், என்ன வந்து கரெக்ஷன் பண்றாங்க, அதை எப்படி பண்ணணும்னு நினைப்பேன். நான் மன்னிச்சு இல்ல, கரெக்ஷன் பண்ணணும்ல, அப்பதானே திருந்துவேன். அன்பான முறையில தனியா கூப்பிட்டு போய் மெதுவா அன்பா இப்படி சொல்றதான் நான் விரும்புவேன். 4 பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு, இப்படி சொல்றிய செஞ்சிய, மண்டையில மூளை இருக்கா, களிமண் இருக்கா, அறிவட்ட மாதிரி பண்ற, இப்படி செய்யாத இப்படின்னு அதிகார தோணையில யாராவது சொன்னா எனக்கு எப்படிங்க இருக்கும், மனசு உடையுமா இல்லையா? நான் திருந்தணும்னு நினைப்பேனா, நான் இப்படி சொல்லிட்டு போறாரு, 4 பேர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு அப்படி நினைப்போமா இல்லையா? ஆனா இது மாதிரி தானே அவரும் நினைப்பாரு. நான் மட்டும் அடுத்த ஆளை கரெக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் முடியுமோ, என்னடா இது பண்ண, மண்டையில மூளை இருக்கா இல்ல அல்ல களிமண் வச்சு படைச்சானா அப்படின்னு நான் மட்டும் மற்றவங்களை கரெக்ஷன் பண்ணலாமா? இதே மாதிரி என்ன கூப்பிட்டு யாராவது சொன்னா நான் ஒத்துக்கிறோனா? அட நான் அந்த இடத்துல இருந்தா என்ன நடக்கும்? அதே மாதிரி இப்படி கூட சிந்திக்கலாம். முதலாளியா இருக்கிறவங்க தன்னை கொஞ்சம் எங்க வச்சு நினைச்சு பார்க்கணும், தொழிலாளியா நினைச்சு பார்க்கணும். தொழிலாளியா இருக்கிறவங்க எங்க வச்சு நினைச்சு பார்க்கணும், முதலாளியா கூட வச்சு நினைச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழிலாளி கரெக்டா 8 மணிக்கு வந்துருங்க, சாயந்தரம் 6 மணிக்கு போங்கன்னு யார் சொல்றா? முதலாளி சொல்றாரு. இவர் 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கெல்லாம் போறேன்றாரு. அப்படி கேட்டா முதலாளி திட்டுறாரு, இப்ப என்ன 6 மணிக்கு போக சொன்னா 5 மணிக்கெல்லாம் போறேன்றாரு. ஒரு மணி நேரம் கூட அப்படின்னு நினைக்கிறீங்களே, இது நீங்க முதலாளியா இருந்து உங்ககிட்ட ஒருத்தர் வேலை செய்யறவரு 8 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு வராரு, 6 மணிக்கு போக சொன்னா 5 மணிக்கு போ, நீங்க என்ன சொல்வீங்க? அப்படி திட்டாம அஸ்ஸலாமு அலைக்கும் 9 மணிக்கு வாங்க டெய்லி அப்படின்னு சொல்லுவீங்களா? 5 மணிக்கு போறவன் 6 மணிக்கு போற வேண்டிய ஆளு 5 மணிக்கே போனா நீங்க முதலாளியா இருந்தா ஒத்துக்குறீங்களா? நீங்க முதலாளியா ஒத்துக்குறீங்களா?
வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளியா இருக்கிறவங்கள 1008 பிரச்சனை இருக்கு. கரண்ட் பில்லை கட்டணும், வாடகை கொடுக்கணும், இன்கம் டேக்ஸ் ஆபீசரை கவனிக்கணும், அந்த இப்ப வரி என்ன வரி என்னென்னமோ வரியை கட்டதோ, உங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும், அவர் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகணும். உண்மையிலே சொல்றேன், ஒரு முதலாளி சொன்னாரு, என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருவேன், அந்த சம்பளத்தை என் வீட்டுக்கு என்னால் எடுத்துட்டு போக முடியாது. அவ்வளவு செலவு, அவ்வளவு டைட்டு. அதே போல கொஞ்சம் முதலாளி இருக்கிறவங்க என்ன செய்யணும், தொழிலாளிகளால் நினைச்சு கூட பார்க்கணும். கொஞ்சம் நான் தர சம்பளம் கசைக்கு புழிஞ்சிட்டு தரேனே, இதே சம்பளத்துக்கு நான் இருந்தா என் வண்டி ஓடுமா, என் குடும்பம் ஓடுமா? இந்த சம்பளத்துக்கு அந்த ஆள் என்ன செய்வான்? ஃபீஸ் கட்ட முடியுமா அவரால்? அட நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவர் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாரா என்று தன்னை அந்த இடத்துல வச்சு சிந்திக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்லைங்க, தன்னை அந்த இடத்துல வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நியாயம் நேர்மைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நியாயம் நேர்மை சுத்தமா செத்து போச்சு. இவருக்கு தனிச்சட்டம், மற்றவங்களுக்கு தனிச்சட்டம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நம்மளாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆவடி மிலிட்ரி சைனிங்ல இருந்தோம். அங்கேருந்து வருவோம், சென்ட்ரலில் வந்து இறங்குவோம். இறங்கும் போது இறங்கிறதுக்கு முன்னாடி யார் ஏறுவா சொல்லுங்க? அரக்கோணத்துக்கு போறவங்க, திருவள்ளூருக்கு போறவங்க என்ன செய்வாங்க? ஏறுவாங்க. இந்த இறங்குறவங்க என்ன திரும்ப செய்வாங்க? ஏறுறவங்கள அறிவு இருக்குது அவங்களுக்கு, இறங்குறவங்களுக்கு முதல் வழி விடுங்களேன், அதுக்குள்ள ஏறுறீங்க இறங்க விடுங்க அப்படின்னு உரிமையோட கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே இறங்குவார். இந்த ஆளு பாரிஸ்ல போய் சாமான் வாங்கிட்டு திருப்பி அரக்கோணத்துக்கு போறதுக்கு இந்த ஆள் ஏறுவார் பாருங்க. 1.5 மணி நேரத்துல எப்படிதான் மறப்பாருன்னு தெரியாது. இவரு வந்து ஏறும்போது எப்படிதான் ஏறுவாரு என்ன சொல்ல மாட்டீங்க? இறங்க விடாம இந்த ஆள் ஏறுவான். அப்ப என்ன, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசின சட்டம் யாருக்கு? அது மற்றவங்களுக்கு. அடப்போ 1 மணி நேரத்துல மறந்துட்டியா சட்டத்துல? அது சீட்டை பிடிக்கணும்ல, உட்காரணும்ல, லேட்டா யாருன்னா சீட்டு கிடைக்காதுல்ல, திருவள்ளூர் வரைக்கும் நின்று போக முடியுமா? அப்ப நீங்க இறங்கும் போது ஏறவங்களுக்கு அந்த சிந்தனை தானே. அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு சட்டம். கொஞ்சம் கூட நிதானிக்கிறது இல்லை. நான் ஏறும்போது கூட இப்படிதான் ஏறுவேன், அது மாதிரி ஏறாங்க, சரி சீட்டை பிடிக்க ஏறுறாங்க, கொஞ்சம் அப்படி நின்று அப்படி வளைஞ்சு கூட போயிடலாம். ஆனா சட்டம் அடுத்தவங்களுக்கு பேசும்போது வாய்க்கிலேயே பேச வேண்டியது. அறிவு கட்டவங்க இறங்குறதுக்கு வழியா விடுறா, யாராம் பாரு அப்படின்னு. இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். இந்த லாரியில போறவங்க, சைக்கிள் ஒருத்தர் போறாரு, லாரி போதுன்னு வைங்க, லாரிக்காரன் சும்மா இப்படி போயிட்டான்னு வைங்க, ஒன்று திட்டு லாரிக்காரன் ஃபுல்லா மோசமானவனுங்க. இந்த லாரிக்காரனுக்கான அம்மா ஏற்றிட்டு கூட போயிடுவான், பொறுக்கின்னுவான். இந்த ஆள் ஒரு நாள் லாரியில் ஏறி உட்காந்துருக்காருன்னு வைங்க, இவங்க வீட்டு சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு. இப்போ இந்த ஆள் யாருக்கு வா? சைக்கிளில் போறவங்க, சைக்கிளில் போறவங்க பாரு எந்த திமிரு, சைக்கிளில் போற இடிச்சா தெரியும் நாய் மாதிரி செஞ்சு கிடப்பான். அடப்போ, இவன் சைக்கிளில் போகும்போது லாரிக்காரனை திட்டுறான், இவன் லாரியில் ஏறி உட்காந்துட்டான் சைக்கிளில் போறவனை திட்டுறான். லேசா தட்டினா தாங்குவானா? செத்து போடப்பான். எப்படி போறது பாரு வேகமா. என்ன ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி ஒருத்தவங்க வந்து தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிற தந்தை என்ன நினைப்பாரு? என் புள்ள சொல்றது மருமகன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற இவரு என்னைக்காவது பொண்டாட்டி சொல்ல இவரு கேட்டுப்பாரா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏங்க, தாமக சொல்ல யார் கேட்கணும்னு நினைக்கிறோம்? மருமகன் கேட்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளை ஏதாவது வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கணும், எங்கேயாவது வெளியில கூட்டு போக சொன்னா கூட்டு போகணும். என்னைக்காவது என் வீட்டுக்கு எங்க அத்தா வீட்டுக்கு கூட்டு எங்க அம்மா அத்தா வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னா மருமகன் என்ன செய்யணும்? உடனே கூட்டு வரணும்னு நினைக்கிற இவரு பொண்டாட்டியை கூட்டு போவாரா? பொண்டாட்டி சொல்ல கேட்பாரா? கிடையாது. அப்ப என்ன, தனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். இவங்க மருமகன் கேட்கணுமா இவங்க பிள்ளை சொல்ல, ஆனா இவரு கேட்க மாட்டேன். இதே மாதிரி அந்த அம்மா என்ன நினைக்கும்? தான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, என்ன நினைக்கும்? என் பிள்ளை சொல்ல மருமகன் கேட்கணும். அப்படி மருமகன் கேட்டார்னா அந்த மருமகனை என்ன சொல்லுவோம்? இந்த மாமியாரு தங்கமான மருமகன், நல்ல மருமகன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக, அந்த மருமக சொல்ல யார் கேட்க கூடாது? தான் மகன் கேட்க கூடாது. கேட்டான்னு வைங்க, ஏங்க உங்க புள்ள சொல்ல மருமகன் கேட்டான் நல்ல மருமகன் சொல்றீங்களே,
வீட்டுக்கு வந்த மருமவ சொல்ல உங்க பையன் கேட்டா என்ன சொல்றீங்க? நல்ல பையன். பொண்டாட்டி சொல்ல கேட்கிறான், மோசமானவன், கல்யாணம் ஆனதுல இருந்து தாயை மறந்துட்டான், நீ எல்லாம் உள்படுவேடா, ஹதீஸ்ல என்ன வந்து தெரியுமா பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளைக்குன்னு ஒரு துணி எடுக்கிறதுக்கு தனியா போக கூடாது. இந்த அம்மாவும் அவங்க டேஸ்டுக்கு தான் புருஷனை கூப்பிட்டு போய் ஏதாவது நல்ல அழகான ட்ரெஸ் எடுப்பாங்க, வீட்டுக்குள்ள இருந்து போடுற மாதிரி ட்ரெஸ். இந்த அம்மாவும் கூடவே போகும், தனியா போக கூடாது மருமவளை. ஆனா தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு மருமவன் தனியா போகணும்னு நினைக்கிறாங்க. மாமியார் துணி எடுக்க கூட வந்துருச்சு, போன்ல கேட்கறது, துணி எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. யார் யார் போனீங்க? அவ வந்தாளா? யாரு? மாமியார சம்பந்தியா? அவ வந்தாளா? ஆனா வந்தா வந்துருவாளே, அவ கூடவே வந்துருவா. ஏன் நீ மட்டும் என்ன பண்ண? நீனு கூட ஓடுற. விருந்துக்கு யாரை கூப்பிட்டுருப்பாங்க? பையனையும் மருமகளையும் பக்கத்து வீட்டுக்காரங்க விருந்து கூப்பிடுறாங்க. கல்யாணம் முடிச்சது புதுசுல விருந்து கூப்பிடுவாங்களே, யாரை விருந்து கூப்பிடுவாங்க? பொண்ணு மாப்பிள்ளை. இந்த அம்மாவும் கூடவே ஓடும், மருமக கூடவே ஓட வேண்டியது. ஏன்னா மருமக கிட்ட கேட்டுருவாங்க, எப்படி மாமியார் ஒழுங்கா வச்சுக்குதான்னு கேட்டுருவாங்க. எவ்வளவு போட்டு வந்திருக்க? இந்த அம்மா கேட்டு வாங்கியிருக்கோம், 100 தா, அது தா, இது தான்னு. பக்கத்து வீட்டுக்கு கேட்டுருவாங்க, எவ்வளோமா போட்டு வந்த? அப்படியா, 100 கேட்டு வாங்கிருச்சா அது அப்படின்னு. எதுக்கு இந்த அம்மா கூடவே ஒரு துண்டுறதுக்கு. ஆனா தான் மகளை கல்யாணம் கொடுத்துருக்கோமே, அங்க என்ன நினைப்பாங்க? என் மக கூட மாமியார் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல அப்படித்தான் ஊட்டிக்கு போயிருக்காங்க. ஊட்டிக்கு போனோடனே இந்த அம்மா இங்கேருந்து ஃபோன் பண்ணி, இது நிறைய இடங்கள்லங்க கெடுக்கிறது, குடும்பத்தை குட்டிச்சோராகிறதே இந்த மாமியார். அம்மா ஃபோன் போடுறது, ஊட்டிக்கு போயிட்டீங்களா? போயிட்டோம். அவள் வந்திருக்காளா? யார? மாமியார். இது யதார்த்தம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபோனு கொஞ்சம் சவுண்டு வெளியில் கேட்குது, வெளியில் சவுண்டு கேட்குது. வாயை பொத்திட்டு கவனம் இருக்கணும்ல, அப்படியே தள்ளி விடு மலையிலேருந்து. ஊட்டி மலை, ஊட்டி மலையை உட்காந்துக்கிட்டு இது எங்கன்னு சொல்லி இங்க இருந்துக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டு வந்துரு. இது விளையாட்டுக்கு தான் சொன்ன வார்த்தை தான், இது சாதாரண வார்த்தை தான். ஆனா குடும்பத்தை பிரிச்சிடும். தான் மகளுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு சட்டம். கணியத்திற்குரியவர்களை இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அநியாயம். நியாய நேர்மை இல்லாத வாழ்க்கை. என்னுடைய மகன் அங்க போனா நல்லா இருக்கணும், சொகுசா இருக்கணும். தன்னுடைய மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு சொல்லுவாங்க, வெக்கமே இல்லாம சொல்லுவாங்க, என் மகனுக்கு சாப்பாடாக்க தெரியாது அப்படின்னு. ஒருத்தன் சொன்னானா, என் மகனுக்கு சம்பாதிக்க தெரியாது. நானா இந்த மாதிரி சொல்லியிருக்கு, என் மகளுக்கு சாப்பாடாக்க தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அவங்க சொன்னானா, என் மகனுக்கு சம்பாதிக்க தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சொல்றதுக்கு வெக்கம் வேணா? அட பொம்பளை பிள்ளைன்னா என்னங்க செய்யணும்? சமைக்க தெரியணும். ஆம்பளை பிள்ளைன்னா என்ன தெரியணும்? சம்பாதிக்க தெரியணும். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை. கணியத்திற்குரியவர்களே, தான் பிள்ளைய கல்யாணம் கூட்டி அனுப்பும் போது சமைக்க தெரியாது. நாங்க அப்படிலாம் வளர்க்கல. எப்படி வளர்க்கலையாம் என்ன சொல்லுங்க? சமைக்கு பழகலையாம். நாங்க அப்படிலாம் வளர்க்கல. என்ன அர்த்தம் தெரியுமா? சோம்பேறியா வளர்த்து வச்சிருக்கோம். சமைக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க, அப்படி மெத்தனமா வளர்த்துட்டோம், நீங்களும் ஆள் போட்டு செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற இவங்க வீட்டுக்கு வந்த மருமக என்ன செய்யணும்? எல்லா வேலையும் கிளீனா செய்யணும். என்னங்க நியாயம்? இவங்க புள்ள அங்க போய் 7 மணி வரைக்கும் தூங்குமா? என் பிள்ளை 7 மணி வரைக்கும் நாங்க எழுப்ப மாட்டோம். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக காலையில 5 மணிக்குள்ள எழுந்துடணுமா? என்னங்க சட்டம்? அட இந்த பிள்ளையும் 5 மணிக்கு எழுப்பணும்னா ஓ பிள்ளையும் அங்க போன இடத்துல 5 மணிக்கு எழுப்புற மாதிரி பழக்கி அனுப்பணுமா இல்லையா? அந்தம்மா 7 மணி வரைக்கும் தூங்குவாங்களா? நியாயம் பேசுவாங்க. இன்னும் ஊடாங்க காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்றாங்கன்னு அப்படியே அநியாயமா பேசுவாங்க. இந்த மருமக கொஞ்சம் 6 மணி வரைக்கும் தூங்கிட்டா அப்படியே இதெல்லாம் ஒரு பிள்ளையா என்னத்தை பற்றி வளர்த்துருக்குறாங்க, அது 6 மணி வரைக்கும் தூங்குது, 7 மணி வரைக்கும் தூங்குது, அப்படியே பெரிய தப்பு மாதிரி பேசுவாங்க. அங்க போய் அதை நியாயமா பேசுவாங்க. இதுதாங்க சொல்லுவாங்க அநியாயம். கணியத்திற்குரியவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி பொங்கல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு கிதாபில் ஒரு நிகழ்ச்சி படித்தேன், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த காலத்துலலாம் ஃபோன் இல்லாத காலம், லெட்டர் தானே போகும். இங்கேருந்து ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் போய் இப்போ கூட வியாபாரிகள் இருக்காங்க. எங்கே இருக்கீங்க கேட்டால் ராஜஸ்தானில் இருக்கேன்னுவாங்க, எங்கே இருக்கீங்க குஜராத்தில் இருக்கேன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது
ஒரு நாள் கடிதம் வருது. கடையை யார் போய் திறப்பானா, முதலாளி போய் என்ன செய்ய மாட்டார், ஃபஸ்ட்டு திறக்க மாட்டார். முன்சி கணக்கு புள்ள தான் திறப்பாரோ. கணக்கு புள்ளையும் அதே ஊருக்காரு கூப்பிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறாரு. கணக்கு புள்ள போய் சொட்டரை திறந்தா அடியில் லெட்ரு வச்சுட்டு போயிருக்கான். யார்? போஸ்ட்மேன். லெட்ரு எடுத்து படித்து பார்த்தா மகன் இறந்து விட்டான்னு அழ ஆரம்பிச்சு அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் யார் வரா? முதலாளி. ஏன் பால் ஏன் அழுதுகிட்டு இருக்காரு? மகன் மௌத்தா போயிட்டாருங்க. சரிப்பா, அழுவாதப்பா, அதுக்கு என்ன செய்யறது, அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய விதி, மரணம் எப்போ வரும்னு யாருக்கு வருமோ அது அல்லா விதிச்ச மாதிரி நடக்க தான் போகுது. அது நடந்துருச்சு, அதுக்கு ஏன் கவலைப்படுறோம், உனக்கு தான் 4 பிள்ளை இன்னும் இருக்கிறாங்களே, கவலைப்படாத, எல்லாம் நசீது பண்ணி முடிக்கிறாரு சொன்னாரு. என் பையன் இல்லைங்க, உங்கள் பையன். சொன்னதுதான் மாத்திரம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்னைக்கு இவ்வளோ நேரம் எனக்கு அழுவாதீங்க நீங்க. மற்றவனுக்குன்னா பயானு, மற்றவனுக்குன்னா பொறுமை. பையன் மூத்தா போனா என்ன, பையன் மூத்தா போனா என்ன, ஆஹா இவன் லீவு கட்டி எங்கே போயிட போறான்னு இந்த பயானு. பையன் மூத்தா போனா என்ன, மவுத்து எப்போ வருமோ வரும். அதே தானே உங்கள் பையனுக்கும் மவுத்து எப்போ வருமோ வந்துருக்குது. முந்தவங்க முந்தாலும் பிந்தவங்க எல்லாமே இவர் பையனுக்கு என்னவோ அதானே அவங்க பையனுக்கும். ஆனால் பேசுகிற பேச்சை பற்றியில அடுத்தவன் புள்ள மூத்தா போனா வேற மாதிரி பேசுறது, தான் புள்ளன்னு தெரிஞ்ச உடனே வேற மாதிரி பேசுறது, அழுவுறது. கணியத்துக்குரிய தயவு செய்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை அங்கே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த நிலைமை எனக்கு இருந்தால் நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு இடத்துலையுமே உங்கள் வீட்டுக்கு மருமகனாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய மிஸ்கினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த நிலைமை வந்தால் இப்படி இருக்கும். என்ன வழியாக நடந்து தெரியுங்களா? ஸ்கூட்டரில் மோதிட்டு இடிச்சு போட்டு அவன் நமக்கு சண்டை வருவான். நினச்சி பார்க்கணும். இதுவே நான் அதாவது கொஞ்சம் சிந்திக்கணும். சண்டைக்கு போகிறோமே, இதை மாதிரி நம்ம தான் இடித்தோம், இந்த மாதிரி நம்ம வண்டியை இடிச்சானா சண்டைக்கு போவோமா? நியாயம் கேட்போமா இல்லையா? அதாவது ராங் ரூட்டில் முறைப்பாங்க போகணும். நம்மளை அவனுக்கே தெரியாது யார் ராங் ரூட்டில் வந்திருக்காரு. கொஞ்சம் சிந்திக்கணும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி நான் எப்படி முறைப்பேன்? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? என்ன செய்யலாம் சொல்லுங்க? தனக்கு விரும்புவதையே மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். நமக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் எப்பவுமே இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையுமே நியாயம், நேர்மை நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா நீதமானவர்களாக, நியாயமானவர்களாக, மிகச்சிறந்த நற்குணம் படைத்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.